முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவு வருவோம். இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைப்பு சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிறது குறித்து. சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து 2 பிளைட்ல இந்தியர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. போதிய ஆவணங்கள் இல்லாம, அதாவது இல்லீகல் எமிகிரன்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்க போதிய ஆவணம் இல்லாம அமெரிக்காவில தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள நாங்க திருப்பி அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. மோடி அமெரிக்காவுக்கு போயிருந்த போது, அதாவது நாங்க திருப்பி அனுப்புறத நாங்க ஏத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்கள ஒரு கை கால எல்லாம் விலங்கிட்டு அமெரிக்காவில இருந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிக நீண்ட தொலைவு. அவ்வளவு நீண்ட தொலைவுல கை கால் விலங்கிட்டு அவங்க கழிப்பறைக்கு போறது கூட அனுமதிக்காம அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்தது. இது குறித்து நிறைய கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க. ஆனா முறைப்படி அபிஷியலா இதுக்கு அவங்க எந்த பதிலும் அரசிடம் வரல. அப்ப அந்த அடிப்படையில இருந்துதான் தலைப்பை எடுத்திருக்கிறோம். விலங்கிடப்பட்ட இந்தியர்கள் அவங்க சட்டவிரோத குடியேறிகளா, அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கான இறையாண்மையை அமெரிக்கா மீறி இருக்குது அப்படின்லாம் இந்தியாவுக்கான இறையாண்மையை இந்தியா உறுதி செய்ய மறுத்தது அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற பொருள்ல தான் அந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த வகையில தோழர்கள் இதுக்கான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். வணக்கம் தோழர். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சர்வதேச அளவுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஆனா அது இப்பதான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த இமிகிரேஷன் அப்படிங்கக்கூடியது 2 வகை. ஒண்ணு லீகல் அப்படிங்கும்போது சட்டப்பூர்வமாக ஒரு சர்வதேச எல்லையிலிருந்து கடந்து இன்னொரு சர்வதேச எல்லைக்கு போறது லீகல் இமிகிரேஷன். எதை இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, முறையாக உள்ள வழிகளை ஃபாலோ பண்ணாம, அந்த ஆவணங்கள் இல்லாம, சட்டத்துக்கு விரோதமாக எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை தாண்டி போகும்போது இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மைக்ரேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்கும். அரசியல் காரணங்களுக்காக இருக்கும், உள்நாட்டுல ஏதாவது கிளர்ச்சி இருக்கலாம், உள்நாட்டுல ஒரு பர்டிகுலர் பிரிவினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கலாம், இல்ல பொருளாதார தேவையா இருக்கலாம். சில நாடுகள்லாம் அப்படியே வறுமையை நோக்கி போகும், அதுக்கு மேல அங்க இருக்கிறதற்கு வழி இல்லாத ஒரு சூழலா இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு விஷயங்கள் இன்னொரு நாட்டுல கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில கூட அந்த மாதிரியான மைக்ரேஷன் பார்க்கப்படுது. ஆனா இது எல்லாமே முறைப்படி போனால் அது லீகல் இமிகிரேஷன் ஆகும். முறையற்ற அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது அது இல்லீகல் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைய இது பண்ணப்படுது. இப்ப மைக்ரேஷன் அப்படிங்கக்கூடிய இது பார்க்கும்போது அது இல்லீகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுலயுமே ஒரு 3 வகை. ஒன்னு ரிஃப்யூஜி, இன்னொன்னு அசைலம், இன்னொன்னு மைக்ரன்ஸ் அப்படின்ற 3 கேட்டகரி இருக்கு. ரிஃப்யூஜி அப்படின்னா நம்ம இதுல அகதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. அதாவது ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு புலம்பெயர்ந்து போறாங்க. அந்த பர்டிகுலர் எதனால போறாங்க அப்படின்னா அவங்க நாட்டுல அவர்களுக்கான அந்த பாதுகாப்புங்கிறது இல்ல. திருப்பி போகப்பட்டால் அந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டா அவங்களுக்கு அதாவது இர்ரிவோக்கபிள் டேமேஜ், மீட்க முடியாத அளவுக்கு உள்ள பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு இலங்கையில இருந்து ஈழ தமிழர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்தியால ரிஃப்யூஜி அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டதுனால அவங்களோட மைக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம வந்தா கூட அதை அவங்களுக்கு லீகல் ஆக்கியிருக்கிறாங்க இந்திய அரசு. அவங்க மட்டுமே இல்லை. இப்போ ரிஃப்யூஜி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு 2.5 லட்சம் மக்கள் மேல இருக்கிறாங்க. இந்த டிபெட்ல இருந்து வந்தவங்க, ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க, பங்களாதேஷ். இந்த பார்ட்டிஷன் டைம்ல, அதாவது நாடு டிவைட் ஆகும்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த பார்ட்டிஷன் வரும்போது கூட அங்கிருந்து நிறைய பேர் வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் லீகலைஸ் பண்ணி கொடுத்தது ரிஃப்யூஜி. ஸோ தட் அவங்க இந்த நாட்டில் தங்கலாம். ஆனா இல்லீகலா வந்தா கூட, அதாவது அவங்களுக்கு போதிய டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வந்தா கூட அவங்களுக்கு அந்த ரிஃப்யூஜி அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது
வந்து அது சரியா போயிடுச்சு. இன்னொன்னு அசைலம் அப்படின்னு தஞ்சம் புகுறது, அதுவுமே அவங்களும் உரிய ஆவணங்கள் இல்லாம வரக்கூடியவங்க தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, அவங்க வந்து முறைப்படி ஒரு அப்ளிகேஷன் இங்க மூவ் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி இந்த காரணங்களுக்காக நான் வந்து தஞ்சம் அடைய விரும்புறேன் உங்க நாட்டுல, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே நேரத்துல எனக்கு எங்களோட நாட்டுல நான் இருக்கிற பட்சத்துல என்னோட உயிருக்கோ உடைமைகளுக்கோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாடு அதை ஏற்றுக்கொண்டால் அவங்க அசைலம் சீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைலம் அதாவது தஞ்சம் புகுந்ததை ஏற்றுக்கிறது. இப்ப நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஐ திங்க் யூகேல கேட்டிருந்தாங்க. யூகே நாடு வந்து இவங்க அசைலம் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணல, ஏத்துக்கல. அதனால கடைசியா இந்தியாலேயே இருந்துட்டாங்க. இந்த 2 கேட்டகரியிலயுமே சேராதவங்க அவங்கள இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில நம்ம இந்திய நாட்டுல வைக்கிறாங்க. இப்போ இவர்களை வழிநடத்துவதற்கான சில சட்டங்கள் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட், இமிகிரேஷன் ஆக்ட், இப்படி ஒரு 4 சட்டங்கள் இருக்குது. இதுல இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்தப்பட்டால் அது ஒரு ட்ரிபுனல் இருக்கு. ட்ரிபுனல்ல வந்து இவரோட குடியுரிமை என்ன ஏதுங்கிறத பரிசோதிப்பாங்க. அதுல வந்து அவர் இந்தியர் அல்ல, இல்ல இங்க வந்து உரிய ஆவணம் மூலமாக வரல அப்படிங்கக்கூடிய பட்சத்துல அந்த ட்ரிபுனல் மூலமாக அவர் வந்து இல்லீகல் இமிகிரண்ட் அடையாளப்படுத்தும் போது அவருக்கு ஒரு காலக்கெடு கொடுப்பாங்க. அந்த காலக்கெடுல அவரே போயிடணும். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இந்த அமெரிக்கா மாதிரி எடுத்துக்கொண்டு அவர் நாட்டுல விட்டுட்டு வர்ற ஏற்பாடுலாம் கிடையாது. போகணும், போக வைப்பாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடியது. ஆனா இப்போ ஒரு 2025 இந்த வருஷத்துல அவங்க ஒரு புது பில் ஒண்ணு கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறதாக மீடியால பார்த்தோம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அவங்க இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஃபைன் வரைக்கும் போடலாம், 5 ஆண்டு சிறை தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சரத்து வந்து உள்ள கொண்டு வர இருக்கிறதாகவும், இப்ப நான் முதல்ல சொன்ன அந்த 4 சட்டங்களையுமே எடுத்துட்டு அவங்க ஒரு புதுசாக ஒரு இல்லீகல் இமிகிரேஷன் ஆக்ட்னே ஒண்ணு கொண்டு வந்து இன்னும் அதனோட தண்டனையை கொஞ்சம் கடுமையாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். இப்படியே வந்து சர்வதேச அளவுல பார்த்தாச்சுன்னு சொன்னா இந்த இல்லீகல் இமிகிரேஷனை பற்றி ஏதாவது நமக்கு பாதுகாப்பு சட்டங்களோ புரோட்டோகால்ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை கைட் பண்றதுக்கு யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, UDHR. இன்னொன்னு யுனைடெட் நேஷன் ரிஃப்யூஜி கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு மைக்ரண்ட் ஒர்க்கர் கன்வென்ஷன், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கன்வென்ஷன் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு புரோட்டோகால் அகேன்ஸ்ட் ஸ்மக்லிங் ஆஃப் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுல பிரதானமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யுனைடெட் நேஷன் ரிஃப்யூஜி கன்வென்ஷன் படி ஒருவர் அவரோட நாட்டுல அவருக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன், ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன், எத்னிக் பர்சிக்யூஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசாதாரணமான அச்சம் அவங்க அழிக்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய சூழல்ல இன்னொரு நாடுக்கு தேடி வரும்போது அவங்களை திருப்பி அனுப்பக்கூடாது அப்படிங்கறத தான் சர்வதேச சட்டங்களும் சொல்லுது. ஒருவேளை அவ்வாறாக வந்து அத்துமீறி வந்துட்டாரு உங்க நாட்டுல அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் இனம், ஒரு பர்டிகுலர் மதம், ஒரு பர்டிகுலர் நாடை சார்ந்தவர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை ஜெயில போடுறதோ, இல்ல அவங்கள டார்ச்சர் பண்றதோ, இல்ல அவங்கள இங்க இருந்து அனுப்புறதோ. இப்போ வெவ்வேறு நாட்டுக்காரங்க வர்றாங்க, ஒரு நாட்டுக்காரரை மட்டும் வச்சுட்டு இன்னொருத்தரை வந்து வெளியேற்றக்கூடாது. அந்த மாதிரியான அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த பார்ஷியாலிட்டிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது சர்வதேச சட்டங்கள் சொல்லுது. அதே போல டிடென்ஷன் பண்ணாமல் அவங்கள செட்டில் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் முதல் அந்த விஷயத்த கையாளுறதுக்கு சொல்லுது இந்த சர்வதேச சட்டங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இவங்க எல்லாமே இல்லீகல் இமிகிரேஷன் பாயிண்ட்ல. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்க இருந்து பெரிய அளவுல படம் கட்டி போனவங்க. இவங்க வந்து சாதாரணமாக இங்க பிழைக்க வழி இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு இனத்தால எங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது, அதனால எங்களை உயிர் பிழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, நாங்க இங்க இருந்து போனா மட்டும்தான் எங்களையும் எங்க குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு போனாங்களான்னா நிச்சயமா அது கிடையாது. இப்ப இந்த இது நடந்த வரைக்கும் ஏன்னு சொன்னா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல செட்டில் பண்ணி விடுறதுக்குன்னே வெளிநாடு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த இவர்களுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 35-40 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கட்டணும். பணம் கட்டினா அவங்க ஓன் ரிஸ்க்ல அவங்க வெவ்வேறு நாடுகளோட பார்டரை இல்லீகலா தாண்டி அப்புறமா அந்த இலக்கை கொண்டு அடைய வைப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த நாட்டோட இமிகிரேஷன் சட்டங்கள் அவங்கள பாதுகாக்கும். அப்ப இது வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும், ஈவன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும்
அந்த இமிகிரேஷன் சட்டங்கள் வந்து அங்க போய் தஞ்சம் அடைகிறவர்களுக்கு, தஞ்சம்னு சொல்ல முடியாது, இதை இமிகிரேட் ஆகி போறவங்களோட நலனை பாதுகாக்கக்கூடிய அளவுல தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் பல்வேறு மக்கள் வந்து இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு போறதுக்கெல்லாம் நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய இலங்கை முகாம்ல இருந்து நிறைய மக்கள் இங்க இருந்து தப்பி போயிடுறாங்க. இது போல நிறைய மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இல்லீகலா போறாங்க, லீகலா போறவங்க அது வேற. இது போல இப்ப இந்த யூரோப்பியன் கண்ட்ரி, குறிப்பா அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகுறது ஒரு ஃபேஷனாக இன்னைக்கு உள்ள சூழல்ல ஆயிடுச்சு. குறிப்பா அந்த பஞ்சாப், ஹரியானா மாதிரியான இவங்க எல்லாம் முன்னொரு காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு முன்னோடிகள்னு சொன்னா அந்த பஞ்சாப், ஹரியானா இருக்கக்கூடிய அந்த விவசாய குடிகள் அப்படிங்கறது அவங்க எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த கிரீன் ரெவல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அன்னைக்கு அவங்களோட ஒரு வாழ்வாதாரங்கிறது ரொம்ப மேல் லெவல்ல போயிடுச்சு. அவங்களோட சராசரி வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையை வந்து கம்பேர் கூட பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க வந்து ஏஜென்ட்ஸுக்கு பணம் கட்டி இங்க இருந்து அங்க போய் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம கடந்த இதுல வந்து பார்க்கும்போது வலதுசாரி அரசாங்கங்கள் ஏன் அதிகமாக வருது அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு ஒரு காரணம் இதுவாக இருந்தது. ஏன்னு சொன்னா ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு லிபரலான ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாம ஒரு லிபரலா, சரி பரவாயில்ல இவ்வளவு வருஷம் அவங்க இங்க இருந்து இங்க உள்ள நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து போய் எந்த வழக்குகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கட்டத்துல அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வாறாக இருக்கும்போது இப்ப பிரான்ஸ் மாதிரியான, இத்தாலி மாதிரியான நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்குள்ள அதிகப்படியாக மக்கள் வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த பூர்வ குடிகள், அந்த நாட்டு மக்களுக்கு வெளியில இருந்து வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சார மோதல், பழக்க வழக்க விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அது ஒரு டென்ஷன் வந்து உருவாகுது. அதனாலதான் அன்னைக்கு இருந்த லிபரல் அரசாங்கங்கள் அவர்களுக்கு மாற்றாக இவர்கள் வந்து இந்த வலதுசாரி சித்தாந்தத்தை உடையவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இமிகிரேஷன் எல்லாம் நாங்க கட்டுப்படுத்தி, அதான் இப்ப இவரு சொல்லுவார் இல்லையா, அது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய நம் நாட்டு மக்களையே முதன்மைப்படுத்தக்கூடிய கொள்கைகளை தான் நாம கொண்டு வருவோம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்கா நாடா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஊர்கள்ல நாடுகள்ல ஒரு தேவையாவே ஆனது மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து இவர்களை நாங்க ஒடுக்குறோம், வெளியே அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு, அந்த அந்த கட்சிகளுக்கு அந்த மக்கள் ஆதரவு கொடுக்கும் போது அந்த வலதுசாரி சித்தாந்த அரசாங்கம் வந்து ஆட்சி அமைக்குது. அவங்க தங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவன்னு நடந்துக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த மக்களை இவ்வளவு தூரம் கை விலங்கு கால் விலங்கு இட்டு வெளியே அனுப்புனது சரியா அப்படின்னு கேட்டா, அந்த நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா வந்துட்டாங்க. ஆனா அவங்க நாட்டு இது விதிப்படி அந்த மக்களை என்ன பண்ண விடல, அந்த பார்டர்லயே பிடிச்சிட்டாங்க. உள்ள கூட வரவில்லை, பார்டர்லயே பிடிச்சாச்சு. பார்டர்ல பிடிச்ச பிறகு கிட்டத்தட்ட அந்த சர்வதேச கன்வென்ஷன்ஸ், அதாவது அந்த சரத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு அடிப்படை மனித உரிமைகள் அப்படிங்கிறத பேணி பாதுகாக்கணும். இப்போ நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க உங்களை நாங்க பிடிச்சிட்டோம், உங்களை இப்ப ஒரு டெம்பரரியா நாங்க ஒரு டிடென்ஷன் சென்டர்ல வச்சிருக்கோம், நீயா பார்த்து கிளம்பி போனா கூட இவன் கிளம்பி வந்திருப்பான். ஆனா அவங்க அந்த பிற இதுல அடுத்தடுத்து வரலாம் என்ன ஐடியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு செய்தி சொல்வதாக நினைத்து என்ன செய்யறாங்கன்னா, பகிரங்கமா இது அவங்களோட சிவிலியன் ஏர்கிராப்ட்ல கூட அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா மிலிட்டரி ஏர்கிராப்ட்ல கைண்ட் ஆஃப் இது தண்டனை, அமெரிக்காவுக்குள்ள கால் எடுக்க வைக்க துணிந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய தண்டனைய உலகத்துக்கே பகிரங்கமா சொன்னாதான் இந்த மனுஷனுக்கு ஓட்டு போட்டவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஆகா, நம்ம இவர்கிட்ட சொன்ன மாதிரியே நடந்துகிட்டாரு, நம்ம நாடு பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறார். அதனால அவர் வந்து அந்த சர்வதேச விதிகள், அந்த அடிப்படை மனித உரிமைகள், அவர்களை டீசெண்டா நடத்துறதுல இருந்து, டார்ச்சர் பண்ணாம இருக்கிறதுல இருந்து, அவங்கள ஒரு ஹானரபிளா அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகளை ஃபுல்லா மறுத்து சங்கிலிட்டு கை விலங்கிட்டு மிலிட்டரி விமானத்திலேயே இறக்குறாங்க. இதே இன்னொரு நாடு கொலம்பியால இந்த மாதிரி மிலிட்டரி ஏர்கிராப்ட்ல கொண்டு இறக்கலாம் அப்படின் போது அந்த நாட்டில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இந்த வண்டி இந்த விமானம் இங்க இறங்கக்கூடாது, உங்க இடத்துக்கு எடுத்துட்டு போங்க, நாங்க இங்க இருந்து எங்களோட ஏர்கிராப்டை கொண்டு வந்து நாங்க எங்க நாட்டு மக்களை நாங்க கௌரவமா கூட்டு வருவோம் அப்படிங்கக்கூடியத சொன்னாங்க. ஏன்னா ட்ரம்ப் மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நேற்று அந்த இவங்களுக்கு பார்த்தோம், யுக்ரைன் ஜெலன்ஸ்கி எப்படி மிரட்டுறாரு, இவன் ஸ்டூபிட் பிரசிடென்ட்னு சொல்றாரு. இவங்களெல்லாம் நீங்க அவ்வளவு சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த வலதுசாரி சித்தாந்தத்தை அடிப்படையில உருவான அரசாங்கங்களும் அது கிட்டத்தட்ட அந்த ஒரு பாசிச சிந்தனையோட தான் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. ஈவன் இந்திய நாட்டுல கூட இவர் வந்து மோடி அவரோட ராஜதந்திரங்கள்லாம் தோற்றுதா
அவரோட டிப்ளமசி பெரிய அளவு வேலை செய்யலையா அப்படின்னா, இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை செய்யும் செய்யாதுங்கிறது உண்மையாவே அது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்குது. யுக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல யாரு பலனடைகிற மாதிரி எப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கடைசியில் அது சரியாகாத உடனே இப்ப எல்லாம் யுக்ரைனால தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி ஒரு சர்வதேச சூழலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்தியா மாதிரி நாடு நமக்கு எல்லாரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி சூழலை எப்படி எதிர்கொள்ளணுங்க கூடியது அது ஒரு பார்வையாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் சர்வதேச அடிப்படையில சொல்லப்பட்ட மனித உரிமைகள் மீறிவிட்டன அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு பதிய வைக்க போறோம்னா என்னைக்கு பதிய வைக்க போறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உங்க நாட்டோட பிரஜை அப்படிங்கக்கூடியவர் இன்னொரு நாட்டோட மண்ணில் இருக்கும் போது உங்க நாட்டோட இறையாண்மையும் உங்க நாட்டோட அடையாளத்தையும் சுமந்திருக்கிறவர். அப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரி சங்கிலி போட்டு அனுப்பும் போது கிட்டத்தட்ட நம்ம நாட்டையுமே அவமானப்படுத்தின சமமான விஷயம். அப்போ நீங்க என்ன உங்க நட்புறவு உங்க டிப்ளமசி எப்படி இருக்குங்க கூடியதெல்லாம் ரெண்டாவது பட்சம். குறைந்தபட்சம் உங்க நாட்டுக்காக நீங்க அதை உங்களோட ப்ரொடெஸ்ட நீங்க பதிய வச்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல அதை செய்ய தவறுனது ஒரு பெரிய அநீதிக்கான விஷயம். இது ஒரு ட்ரெண்டா போயிருச்சு அப்படின்னு சொன்னா இனி அடுத்தடுத்த காலங்கள்ல அமெரிக்கா மாதிரியான ஒரு அத்தாரிட்டேரியன், இன்னைக்கு ஒரு அத்தாரிட்டேரியனா இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த நபர் இருக்கிற வரைக்கும் இனிமேல் நம்மளோட மரியாதை இவ்வளவுதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கு. இந்த சூழல்ல அவங்க கையாண்ட விதம் அவ்வளவு திருப்தி அளித்ததாக இல்லை. இந்த அளவுல என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். இந்த மைக்ரேஷன், அதாவது சட்டவிரோத குடியேறிகள் அதாவது அகதிகள் குடியேறிகள், இந்த குடியேற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி சர்வதேச லெவல்ல ஒரு சட்டங்கள் இருக்குது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரியான சட்டங்கள், அந்தந்த நாட்டுக்கு அரசுகளுக்கு தகுந்த மாதிரியான சட்டங்களும் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும்போது அதுல குறைந்தபட்சம் ஒரு மனிதாயமானங்கிறது ஒண்ணு இருக்குது. ஒரு அகதியா வரான், இல்ல பிழைக்க வழி இல்லாம வரான், இல்ல போர்னால பாதிக்கப்பட்டு வரான், இல்ல வேலை வாய்ப்பு தாண்டி வர்றான். இது மாதிரியான குடியேற்றங்கள்ங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிறது. பொதுவா வறுமை நாடுகள்ல இருந்தோ இல்ல போர் சூழல் சூழ்ந்திருக்கிற நாடுகள்ல இருந்தோ ஒரு அமைதியான இருக்கக்கூடிய ஒரு வளமான நாடுகளை நோக்கி குடியேற்றங்கிறது உலக அளவுல பொதுவா நடந்துட்டு இருக்குது. அதுல அதை முறைப்படுத்துறதுக்கு நிறைய சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டவிரோத குடியேற்றங்களை சரி பண்றதுக்கு, இது மாதிரியான திருப்பி அழைக்கிறதுக்கு, இதுலெல்லாம் செயல்படக்கூடிய விதங்கள் ஒரு மனிதாயமான முறையில் நடத்தப்படணுங்கிறது தான் சர்வதேச விதிமுறைகள். ஆனா அதை இன்னைக்கு இருக்கக்கூடியதுலேயே ஒரு முன்னேறிய ஒரு சமூகமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கான நாடுன்னு சொல்லி உலக அளவில் கொள்ளப்படுகிற இந்த அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு இந்த அகதிகள் விஷயத்துல, குடியேறிகள் விஷயத்துல நடந்துகிட்ட முறைங்கிறது கொஞ்சம் கூட அது மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலா பார்க்கப்படுது. அப்போ இது ஒரு முன்னேறிய சமூகம் தானா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு இந்த ட்ரம்ப் அரசு வந்ததுக்கு அப்புறம் இதை இந்த சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அந்த நாடு கடத்துறது அப்படிங்கிறது அவன் எந்தெந்த நாட்டை சார்ந்தவனோ அந்த நாட்டை கொண்டு அழைச்சி கொண்டு விட்டுறதுங்கிறது ஓகே, ஏத்துக்கலாம். ஆனா அதை ஒரு மனிதாயமான முறையில செஞ்சிருக்கணும். அது ஏதோ அவங்க ஒரு தண்டனை குற்றவாளிகள் போல நடத்துறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதை ஒரு குறைந்தபட்ச சுயமரியாதை இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்ப தோழர் செல்வகுமார் சுட்டி காமிக்கிற மாதிரி மெக்சிகோ நாட்டிலாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க நாட்டு விமானத்தை கொண்டு போயிட்டு அவங்க ஒரு கண்ணியமான முறையில மீட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நாம சொல்லிக்குள்ள படிக்கிற பெரிய இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல ஜனநாயகம் பெருமையா நடத்தப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்ல பெருமைப்பட்டுக்கக்கூடிய ஒரு நாட்டுல இந்தியாவில அதுக்கு எதிராக ஒரு குறைந்தபட்ச கண்டனம் கூட தெரிவிக்கிற, அதுக்கு ஒரு சிறு முழங்கள் கூட இல்லை. மேற்கொண்டு அதுக்கு அப்புறமும் அவரு இந்திய பிரதமர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அது சம்பந்தமான எந்த ஒரு விவாதமோ பேச்சோ எதுவுமே இல்லை. அப்ப இப்படிதான் இருக்கு நம்மளோட ஆட்சியாளர் நிலைமை. இங்க நம்ம மோடி உக்ரைன் பொருளெல்லாம் போய் சமரசம் பண்ணி வச்சாரு. பொருளெல்லாம் அங்க இருந்து சொல்லி ஒரு கையசைச்சாலே புதினும் இதுக்கு முன்னாடி இருந்த பைடனும் ஜெலன்ஸ்கி எல்லாம் மோடி சொன்னா கேட்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இங்க பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது அப்பட்டமா என்ன தெரியுது, இது சரியான ஒரு அடிமையான நாடு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரிஞ்சிருக்குது. இவ்வளவு கேவலமா ஒரு மனிதர்களை இங்க இறக்கி விட்டு போறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கண்டனம் கூட இல்லை. இப்படிதான் பாக்குறேன்.
மற்றபடி இதுல பொதுவா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த குடியேற்றங்கள், அதை முறைப்படுத்துறது, அதை சரி பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டு அரசுகளும் அதோட ஆளும் வர்க்க சார்பா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை, வழிமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்தியாவிலே இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளை செஞ்சிருக்கிற சட்டத்திட்டங்கள், நடைமுறைப்படுத்தினது எல்லாத்தையுமே இப்போ வரக்கூடிய வலதுசாரி பிஜேபி அரசுங்கிறது இது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இந்த குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு என்னெல்லாமோ அதை மாற்றி பிளான் பண்றாங்க. அவங்கள சார்ந்த நபர்களுக்கு மதம் சார்ந்து, இனம் சார்ந்து அது குடியுரிமை வழங்குறது, அது ஒரு குறிப்பிட்ட அப்படி வெளிப்படையா சொல்லாம அவங்களுக்கு சார்பா பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது மைக்ரேட் ஆனவங்க, இங்க வங்காளதேசத்துல பிரிஞ்சவங்க, திபெத்ல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரியான ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல பாதிக்கப்பட்ட நபர்களை மனிதாபிமான முறையில நாங்க குடியுரிமை அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுல மற்ற அவங்க அந்த முஸ்லிம் அப்படிங்கிற இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கவும் கூடாது, இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்கணுங்கிற ஒரு மறைமுகமான ஹிடன் அஜெண்டாவோட குறிப்பா இந்து மதத்தை சார்ந்தவங்க ஹிடன் அஜெண்டாவோட தான் அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக நாட்டுல எதிர்ப்பான போராட்டங்கள் நிறைய நடந்தது. அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் பல்லாண்டு காலமா இலங்கையில இருந்து இங்க வாழ வழி இல்லாம போர் சூழல்னால மைக்ரேண்ட் ஆகி அகதிகளா இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறத பத்தியான எந்த ஒரு விஷயமும் அதுல பேசப்படல. ஆனா பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம் இந்த மாதிரியான நாடுகளை குறிப்பிட்டு தான் அவங்க சட்டவிரோதம் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. அப்போ அதுல இருந்தே தெரியுது இவங்களோட குடியுரிமை சட்டங்கள் கொண்டு வர்றது, அதை அமல்படுத்துறது எல்லாமே அந்தந்த நாடுகளோட ஆளும் வர்க்க அரசுகள் அதுக்கு சார்பாக தான் கொண்டு வர்றாங்க அப்படின்னு அதை பார்க்க தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா பின்பற்ற வைக்க வந்த நடைமுறை எல்லாமே மாறி இன்னைக்கு வலதுசாரி ட்ரம்ப் வந்த உடனே அந்த குடியுரிமை விஷயங்கள்ல எடுத்து கௌத்தம் சொல்லி அது ஒரு முடிவு எடுத்து செஞ்சிருக்கிறாரு. இது உலக அளவுல அது ஒரு பிற்போக்கா பார்க்கப்படுது அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த விஷயத்துல இந்த சட்டவிரோத குடியேற்றங்கள், அதை திருப்பி அழைச்சிக்கிறது, அவங்களுக்கு மனிதாபிமான முறையில நடக்கிறது, இப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாடுகளுக்கு அந்த மாதிரியான பாரபட்சம் மக்கள் மனிதாபிமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னா அது இல்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த நாடுகள் அவங்களோட ஆளும் அரசுகள், அந்த கட்சிகள், ஆளும் வர்க்கங்கள் நலன்கள் சார்ந்துதான் இந்த முடிவுகள் எல்லாம் அமல்படுத்தப்படுதுன்னா நான் இதில் பார்க்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப எல்லாம் தோழர் சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆகுறது நம்ம இந்தியால இருந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமா இருக்குது. இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா கனடாக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆள்கள் அதிகமாக போகுது. எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அங்க போயிட்டு அந்த நாட்டு சட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள உள்ள அனுப்பிடுவாங்க. அது இல்லாம இப்ப அதிகமா போறதுக்கு உண்டான சிந்தனையே வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இங்க வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, அது இல்லாம சம்பளமும் குறைவு. மற்ற நாடுகளை விட இந்த ஐரோப்பியா கண்டம், அமெரிக்கா அந்த மாதிரி போனோம்னா வேலை இங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சம்பளங்கள் 4-5 மடங்கு கிடைக்கும். அதனாலயும் போறாங்க. அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்றதுக்கு உண்டான சூழல்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த குடியுரிமை சட்டம், அதே மாதிரி மனிதர்களை அடித்துக் கொள்வது, மாட்டுக்காண்டி சண்டை போடுவது, மக்களை பிளவுபடுத்துறது, அது இல்லாம அரசியல் கட்சிகள் மனிதர்களை பிளவுபடுத்தி பல இது பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் அங்க பண்ணி அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம், ஃபேமிலி அங்க மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மையோர் இருக்கிறாங்க. இங்க உள்ள மக்களுக்கு சரியான ஜனநாயக முறையில மக்கள் சுமூகமா வாழ்றதுக்கு, பிரச்சனை இல்லாம அமைதியா வாழ்றதுக்கு அப்படி உள்ள சூழல்கள் இங்க இருக்குது. அப்படின்னா அது இல்லாம வேலை வாய்ப்புகள், நம்ம சோசியலிச சிந்தனை முறையில குறைந்தபட்ச மனிதர்களுக்கான வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் கவர்மெண்ட் செஞ்சிருந்துச்சுன்னா இவங்க குடும்பத்தை விட்டோ ஊரை விட்டோ யாரும் இந்த நாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டாங்க. அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஃபேமிலி அப்படி அங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட சிந்தனையா இருக்குது. அது நானும் நிறைய பேர்ட்ட கேட்கவும் முடிஞ்சிச்சு. அது இல்லாம தோழர்கள் சொன்ன மாதிரி அந்த ஏர்போர்ஸ் விமானத்துல கொண்டு இறக்கி வைக்க தேவையில்லை.
தோழர் சொன்ன மாதிரி கொலம்பியால உள்ளவங்க நாங்க வந்து ஃபிளைட்டை கொண்டு வந்து போய் எடுத்து எங்க பீப்புளை வந்து கூட்டு வரோம் அப்படின்றது மாதிரி நம்ம இந்தியா பண்ணிருந்துக்கலாம். இவங்க வந்து அது இல்லாம ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னு தோழர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் சரியானதுதான். குறைந்தபட்சம் வந்து எதிர்பார்த்து தெரிவிக்கணும். இப்போ உலக அரசியல்ல மோடி அதை பண்ணுவாரா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலாளிகளுக்கு பிடிச்சதான் செய்வாங்க, மக்களுக்கு பிடிச்சதை செஞ்சா இது மக்களாட்சியா இருந்திருக்கணும். முதலாளித்துவ ஆட்சியா இருக்கிறதுனால இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி தோழர்கள் பேசுனதான் தோழர் என் கருத்து. நன்றி தோழர். சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற அந்த சொல் நமக்கு திடீர்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான காரணம் வந்து இந்த அமெரிக்கா திருப்பி அனுப்புன இந்த விஷயம் தான். அதுவும் ராணுவ விமானத்துல கைகால விலங்கிடப்பட்டு மிக நீண்ட நேரம், அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்காவில இருந்து இந்தியா வரணும் அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அவ்வளவு நீண்ட நேரத்துக்கு இன்னும் சொல்லணும்னா ஏதோ ஒரு இடத்துல தரையிறங்கினதுக்கு பிறகும் கூட அவங்க வந்து ரிலீஃப் பண்ணாம அப்படியே விலங்கோட வச்சிருந்து திரும்ப அடுத்த டேக் ஆஃப்ல ஏறி அப்படி தொடர்ச்சியா வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இந்திய மக்களிடையே ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துச்சு. ஆனா அரசு மட்டத்திலிருந்து இதுக்கு ஒரு மறுப்போ இல்ல கண்டனமோ இல்ல நாங்க எங்களுடைய விமானத்தை அனுப்பி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னும் இல்ல குறைஞ்சபட்சம் கைவிலங்கு இல்லாம நேர்மையான முறையில அனுப்புங்க அப்படின்னும் இப்படி எதுவுமே அதிகாரபூர்வமாக சொல்லல அப்படிங்கிறது வந்து ஒரு முதன்மையான பேசுபொருளா இருந்தது. ஆனா அது வந்து தொடர்ச்சியா அதுக்கு மேற்பட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு எடுக்கிற அளவுக்கு அதுக்கான நிலைமைகள் ஏற்பட்டுதா அப்படின்னா அப்படி ஏற்படல. ஏன் அப்படி ஏற்படல அப்படின்னா இங்க அரசுக்கு ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குது. ஆப்பசஞ்ச குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் வந்து இந்திய அரசு இருந்தது. இந்தியாவுல மோடி அரசோட இந்த நிலைப்பாடு, சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து மோடி அரசினுடைய நிலைப்பாடு. எடுத்துக்காட்டுக்கு பங்களாதேஷ்ல இருந்தோ பர்மாவில இருந்தோ கலவரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டு அகதிகளாக உள்ள வரும்போது அவங்கள எப்படி பாஜக பாக்குது, RSS எப்படி பாக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு முதன்மையான விஷயம். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இதே வார்த்தையை தான் அங்கேயும் பயன்படுத்துறாங்க. இவங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள், சட்டவிரோதமா எல்லையை கடந்து உள்ள வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தொடர்ச்சியான பிரச்சாரம். ரெண்டாவது, இந்த மாதிரியான சட்டவிரோதமா வந்து குடியேறி இருக்கிறவங்க குற்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதும் பிஜேபியோட பிரச்சாரம். அப்ப அதுதான் பலகாலமா அவங்க இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வடகிழக்கு மாநிலங்கள்ல பிஜேபி செய்யற அரசியல்ல முதன்மையான இடம் அப்படிங்கிறது இந்த சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற சொல்லாடல்ல இருக்கு. ஏன்னா பர்மாவில இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் வர குடியேறி வந்திருக்கிறவங்கள, அகதிகளாக வந்திருக்கிறவங்கள இப்படி சட்டவிரோத குடியேறிகள் இவங்க, அவங்கள நம்ம வந்து எந்த மனிதாபிமானமும் பார்க்க வேண்டியது இல்லை, அவங்கள அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதுதான் இங்க உள்ள பிஜேபியுடைய நிலைப்பாடு. இப்போ அமெரிக்காவில இந்த மாதிரி விலங்கிடப்பட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதை எதிர்த்து அவங்களால வாய் திறக்கவே முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான். அப்போ இவ்வளவு நாளா அவங்க இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்துகிட்டு இருந்துட்டு இப்ப நீங்க கைவிலக்கு போடாதீங்க, நாங்க போய் கூட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது இங்க அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்க பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியலுக்கு நேர் முரணான ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க மாட்டிட்டு வாயை துறக்காம இருந்தாங்க. இதுதான் முதல் விஷயம். ஆனா நம்ம எதிர்ல கேட்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, பாஜகவுக்கு இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்தியா கூட்டணியில் உள்ள எதிர்கட்சிகளா இருக்கிறவங்களுக்கு அப்படி என்ன தர்ம சங்கடம்? அவங்க இதை மிகப்பெரிய விவாத பொருளா மாத்திருக்க முடியும். ஆனா பேருக்கு ரெண்டு அறிக்கையை கொடுத்துட்டு அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன் அவங்க சைலண்ட் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது அப்படின்னா, இங்க ஏற்கனவே இந்த நிலைப்பாடு மட்டும் இல்லாம பல நிலைப்பாடுகள்ல இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அவங்கள எதிலேயுமே சரியான புரிதல் இல்லாம வெற்று அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள்ல வந்து முன் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதே தான் இது. ஏன்
அவங்க இந்த மாதிரியான விஷயத்த வந்து பெருந்துபடுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா இது மக்கள்கிட்டையும் எடுபட்டிருக்கும். அதே நேரத்துல பிஜேபியையும் வந்து அம்பலப்படுத்தி இருக்க முடியும். ஆனா அதை ஏன் அவங்க செய்ய மறுத்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ்லயும் இந்தியா கூட்டணியில வட மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள்லையும் பெரும்பாலும் தலைமை இடங்கள்ல நிரம்பி இருக்கிறது அப்படின்னா அவங்க RSS சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட ஆட்கள் தான். அதாவது நேரடியா அவங்களுக்கு RSS-ஓட எந்த தொடர்பும் இருக்காது. அப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல வரல. ஆனா ஒரு மத அடிப்படையில தாம் ஒரு இந்து உயர் ஜாதி அப்படிங்கிற அடிப்படையில RSS சித்தாந்தத்தினுடைய கருத்து வந்து அவங்களோட சொந்த கருத்தா கூறி இருக்குது அவங்க. அப்ப அதனால இத வந்து மாத்தி இந்த கோணத்துல அவங்களால சிந்திக்க முடியல. அப்படி சிந்திக்க முடியாததுனாலதான் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில வந்து அவங்க மாட்டிக்கிட்டு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட இதுக்கான எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி கூட ஒரு சர்வதேச மதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில கூட இந்தியா இதுக்கு வந்து எதிராக எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு முக்கிய பிரச்சனை. ஏன் சர்வதேச மதிப்புன்னு சொல்றோம்னா, சர்வதேச அளவுல மோடி ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் பல நாடுகள்ல மோடி வந்து ஒரு உலக தலைவர் மாதிரியான ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்துறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இந்திய அரசு செலவழிச்சிட்டு இருக்கு. எந்த இடத்துல ஒரு இயற்கை பேரிடர் நடந்தாலும் உடனே அவங்களுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யறதாகவும் பல ஆயிரம் கோடி டாலர்களை வந்து உதவி செய்யறதாகவும் ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மோடி வந்து ஒரு உலகத்தை தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு மதிப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவாக கூட இவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன கருத்தையா சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து அமெரிக்கா மீதான ஒரு பயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அதானிக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். மோடி வந்து அமெரிக்காவுக்கு போவதனுடைய முதன்மையான ஒரு விளைவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதானி மேல வழக்கு தொடுக்கிறதுக்கான சட்டப்பிரிவை வந்து ட்ரம்ப் வந்து செல்லாததாக்கி இருக்கிறது. அப்ப இது வந்து இந்தியாவுக்கான, அதாவது மோடிக்கான, இன்னும் தெளிவா சொன்னா மோடியினுடைய நண்பரான அதானிக்காக அமெரிக்கா செய்திருக்கிற மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அப்படி உதவி செய்திருக்கிற அந்த நிலையில இந்த மாதிரியான சில்லறை மக்களுக்கு, அவங்கள போல பாஜகவுடைய பார்வையில இந்த மாதிரியான நபர்கள் வந்து சில்லறை மனிதர்களாகத்தான் தெரிகிறாங்க. அப்ப அவங்களுக்காக இதுக்கு நம்ம குரல் கொடுத்து இந்த மதிப்பை வந்து நம்ம இழந்துட வேண்டாம, இந்த விளைவை வந்து நம்ம கெடுத்துக்கிட வேண்டாம அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது நம்ம பாக்குறது, அமெரிக்கா ஏன் இப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது. அவங்க தங்களுடைய மதிப்புக்காக, அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு உலகத்திலே ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்துல வந்து இருக்குது. இன்னைக்கும் கூட இராணுவத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு மிகைச்ச நாடா வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கூட இதுக்காகவாவது அவங்க இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யாம இருந்திருக்கலாம், கொஞ்சம் கண்ணியமா நடத்திருக்கலாம். ஆனா அதுவும் கூட அவங்க செய்யல அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கடந்த பதிவுல நம்ம பார்த்தோம், முதலாளித்துவ ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல வலதுசாரிகள் வந்து ஆதிக்கம் பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அமெரிக்காவில ட்ரம்ப் மீண்டும் வந்தது அப்படிங்கறது பொறுத்தவரையில அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு தான் உலக வல்லரசு அப்படிங்கிற பிம்பத்தை விட சொந்த நாட்டுல அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை சமாளிக்கிறது வந்து முதன்மையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சொந்த நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து படிப்படியா அதிகரிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரியான பொருளாதார மந்த நிலை அது வந்து கடக்க முடியாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. மந்த நிலையில இருந்து மீண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல. மூணாவதா மக்களுடைய வாழ்நிலை, அதுல பெரிய சிக்கல் இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க உள்நாட்டிலேயே சில சிக்கல்களை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால ட்ரம்ப் வந்ததுக்கான முதன்மையான காரணமே வந்து
இது இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் தான். நீங்க பல நாடுகளுக்கு உதவி அப்படிங்கிற பேர்ல நிறைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கீங்க, பொருளாதாரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க, போருக்காக நிறைய செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் நீங்க உள்நாட்டில் உள்ள மக்களுக்காக திருப்பி விட்டாதான் அமெரிக்கர்கள் வளமா வாழ முடியும் அப்படிங்கறதெல்லாம் ட்ரம்ப் பண்ண பிரச்சாரங்கள்லாம் ஒண்ணு. இந்த மாதிரி பிரச்சாரம் செய்துதான் அவர் அமெரிக்காவுக்குள்ள அதிபரா வந்திருக்கிறார், வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறார். அப்ப அப்படி வெற்றி அடைஞ்சு வந்த மக்களுக்கு தான் அப்படித்தான் இருக்கிறேன், என்ன பிரச்சாரம் செய்யறதோ அதை அப்படி காட்ட விரும்புறேன், அதை செயல்படுத்தி காட்டுறேன் அப்படிங்கறத ஒரு அறிவுக்குற ஒரு விதமா தான் இந்த மாதிரி கைகாலில் விலங்கு போட்டு கடத்தினது அப்படிங்கிற அமெரிக்கா செய்ததனுடைய காரணமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முதன்மையான விஷயம் இதுதான். இந்த கொலம்பிய அதிபர் இந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்க அங்க இருக்கிற எங்க நாட்டு சார்ந்தவங்களை எல்லாம் வெளியேற்றுறீங்க, உங்களுடைய கொள்கையின்படி அது சரி, உங்களுடைய பார்வையின்படி அது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நாங்க நினைச்சோம் அப்படின்னா ஒரு நொடியில அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக எங்களால திரும்ப முடியும், நாங்க கொக்கோ கோலா குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்க முடியும், அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் என்ன நிலைக்கு போகும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது கொலம்பியா அதிபருடைய எதிர்ப்பு குரல். இது கிட்டத்தட்ட மிக துல்லியமான ஒரு எதிர்ப்பு குரல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிற விதத்துக்கு வருவோம். இப்போ அமெரிக்காவில் இந்தியர்கள் மட்டுமே, அதாவது இந்த மாதிரியான ஆவணங்கள் அற்ற இந்தியர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தோராயமான கணக்கு. இந்த 10 லட்சத்துக்கும் அதிகமான இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாம அமெரிக்காவில் குடியிருக்கிற இந்தியர்கள் அனைவரையும் ட்ரம்பால திருப்பி அனுப்ப முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன் திருப்பி அனுப்ப முடியாது? இந்த மாதிரி சட்டவிரோதமா அங்க இருக்கிற அத்தனை இந்தியர்களையும் நான் திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லவாது முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கறதா உண்மை. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அங்க இந்த மாதிரி 10 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் போய் அங்க வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க யாருக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அமெரிக்க முதலாளிகளுக்காக வேலை பார்க்க. பெரு முதலாளிகள்ல இருந்து சிறு குறு நிறுவனங்கள் வரைக்கும் அவங்க குறைஞ்ச ஊதியத்துக்கு வேலை பார்த்துட்டு, இது ஒரு முதன்மையான விஷயம். இன்னைக்கு அவங்க அத்தனை பேரையும் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முடிவெடுத்தாரு அப்படின்னா அந்த அமெரிக்காவில் இருக்கிற சிறு குறு முதலாளிகளே ட்ரம்புக்கு எதிரான பேச தொடங்குவாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கர்களா அந்த இடத்துல வேலையை வாங்க முடியுமா அப்படின்னா ஒருபோதும் முடியாது. ஒரு இந்தியருக்கு பதிலாக அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாம அங்க இருந்து வேலை பார்க்கிற ஒரு இந்தியருக்கு அதிகபட்சம் $8 to $10 கூட கூலி கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி இருக்கிற நிலையில அந்த இடத்துல ஒரு அமெரிக்கரை வச்சு நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் $50 ஒரு நாளைக்கு கூலி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு அந்த சிறு குறு நிறுவனங்கள் முன் வருமா அப்படின்னா ஒருபோதும் முன் வர மாட்டாங்க. அப்படி முன் வரல அப்படின்னா அது யாருக்கான பாதிப்பு அப்படின்னா அமெரிக்க முதலாளிகளுக்கான பாதிப்பு. அந்த அமெரிக்க முதலாளிகள் யாரை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரம்ப் எதிர்த்து தான் குரல் கொடுப்பாங்க. அப்போ ட்ரம்புக்கும் இது தெரியும், எல்லாரையும் நம்மளால வெளியேற்ற முடியாது அப்படிங்கிறது. அப்போ ட்ரம்ப் செய்யறது என்ன அப்படின்னா பேருக்கு 1-2 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் நீ அவருக்கு அனுப்பணும் அப்படின்னாலே ஒரு 300-400 பேரை மட்டும்தான் திருப்பி அனுப்ப முடியும். அதைத்தான் செய்வாரு. அது எதுக்கு அப்படின்னா நான் பிரச்சாரம் பண்ண மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக, காட்டுறதுக்காக. கிட்டத்தட்ட மோடியும் ட்ரம்ப்பும் இந்த விதத்துல ஒண்ணுதான். இந்த மாதிரி பொய் சொல்றதுலயும் பிம்பத்தை உருவாக்குறதுலயும் இந்த வலதுசாரிகள் ரொம்ப துல்லியமா செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் அவரால் செய்ய முடியுமே தவிர வேற எதையும் அவரால் செய்ய முடியாது ட்ரம்பால. அப்போ இதுதான் முதன்மையான புரிதலா இருக்கு. இப்போ நம்ம அடுத்த என்ன முக்கியமான விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா, இந்த சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிறது சரியா? யாரு சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னா இந்த இதுல 3 பிரிவா இருக்குது. அகதிகள் இருக்கிறாங்க, தஞ்சம் புகுறவங்க இருக்கிறாங்க, வேலைக்காக போறவங்க இருக்கிறாங்க, குடியேறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சாங்க. இதுல தஞ்சம் அடைகிறவங்க அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட மேல் மட்டத்துல இருக்கிறவங்க தான் போவாங்க. அதனால அதை நம்ம விட்டுடலாம்.
அகதிகள் பிளஸ் தஞ்சம் அடைகிறவங்க, இந்த குடியேறிகள், இந்த 2 பேரையும் எடுத்துக்கலாம். இந்த அகதிகள் அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தவிர்க்கவே முடியாம உயிர் பிழைக்கிறதுக்காக குடியேறி வர்றவங்க. இந்த அகதிகளை பொறுத்தளவுல உலகம் முழுவதும் ஒரு பொதுவான நடைமுறையே இருக்குது. அகதிகளை வந்து குடியேற அனுமதிக்கணும் அப்படிங்கறது தொடங்கி அவங்கள கண்ணியமா நடத்தணும் அப்படின்னு வரைக்கும் நிறைய விதிமுறைகளை உலக அளவுல சர்வதேச அளவுல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதையும் மீறித்தான் பல நாடுகள்ல வந்து அகதிகளை வந்து அந்த மாதிரி மதிப்பா நடத்துறது இல்லை, அதே நேரத்துல அங்கீகரிக்கிறது கூட இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை இதுலயும் வந்து அவங்க ரெட்ட நிலையில தான் எடுத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ பங்களாதேஷ்ல இருந்து, பர்மால இருந்து, இலங்கையில இருந்து அகதிகளா வந்து வந்திருக்கிறாங்க. திபெத்துல இருந்தும் அகதிகளாக வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த நாடுகளுடைய அகதிகளுக்கும் திபெத் அகதிகளுக்கும் இந்தியா பாக்குற பார்வையில வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, திபெத் அகதிகளை வந்து மிக கண்ணியமான முறையில இந்தியா வாழ வச்சு அவங்களுக்கு இடம் கொடுத்தது தொடங்கி அவங்களுக்கான வணிக ஏற்பாடுகள் வரைக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய செலவு செய்து ஒரு கண்ணியமான முறையில திபெத் அகதிகளை வந்து வச்சிருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பங்களாதேஷ் அகதிகளையோ பர்மா அகதிகளையோ வச்சிருக்குதா அப்படின்னா அப்படி செய்தது இல்லை. அப்ப பர்மாவில இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் வந்தாங்கன்னா அவங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள். அதே நேரத்துல திபெத்ல இருந்து வர்றவங்க கண்ணியமான குடியேறிகள், அகதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இலங்கை தமிழர் அப்படின்னு வரும்போது இலங்கை தமிழருக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் மரியாதையை பார்த்துக்கிடுறாங்க. அவங்களும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஒப்பீட்டு அளவுல, அதாவது பங்களாதேஷ்லயும் பர்மாவில இருந்தும் வர்ற அகதிகளை விட இலங்கையில இருந்து வர்ற அகதிகள் ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு வேணா நம்ம சொல்ல முடியும். அது தமிழ்நாட்டு இருக்கிறதுனால. அப்ப இத மாதிரி பாகுபாடு காட்டுறது அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகள்லயும் வந்து இருக்குது. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, யார் சட்டவிரோத குடியேறி அப்படிங்கிறதுதான். இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறி அப்படிங்கிற சொல்லே ஒரு அபத்தமான, பொருளற்ற, நியாயமற்ற ஒரு சொல். ஏன் இதை அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிறவங்க வந்து எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னா முதலாளித்துவ காலகட்டத்தில இருந்து தான் தொடங்குது. அப்ப முதலாளித்துவ காலகட்டத்துக்கு முன்னால சட்டவிரோத குடியேறிகள் இல்லையா அப்படின்னா இல்லை அப்படிங்கறத உண்மை. ஏன்னா முதலாளித்துவ காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் அதிகபட்சம் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்திருப்பானா அப்படின்னா அப்படி பார்த்திருக்க முடியாது. அப்படி குடியேறி போக வேண்டிய தேவை வந்து அவங்களுக்கு இல்லை. ஆனா முதலாளித்துவம் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து நிறைய சிக்கல்களுக்குள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்க முதலாளித்துவம் வந்து அவங்கள கூலி அடிமையா வச்சிருக்குது. அப்படி கூலி அடிமையா வச்சிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து வேலை தேடி பல இடங்களுக்கும் பயணம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சரியான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவம் வந்து உறுதி அளிக்கல. அப்படி உறுதி அளிக்காத போது வேலை இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது ஒரு வகையில முதலாளித்துவத்துக்கு சாதகமானது. ஏன்னா இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் வேலை இருக்கிறவங்களுக்கு கூலியை குறைக்கிறதுக்கும் சலுகையை குறைக்கிறதுக்கும் அவங்க ஒரு காரணியை பயன்படுத்த முடியும். அப்படித்தான் வந்து அவங்க வேலை இல்லாத ஆட்களை வந்து பாக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு நாடு கடந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு வகையிலேயோ இங்க இருக்கிற இடத்தை விட்டு குடி போற தேவை வந்து முதலாளித்துவ காலகட்டத்துலதான் பெரிய அளவுல வருது. அப்ப அதனாலதான் அவங்க வந்து போறாங்க. இது ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம் இந்த முதலாளித்துவத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலப்பிரபுத்துவ காலகட்டமா இருந்தாலும் சரி, ஆண்டான் அடிமை காலகட்டமா இருந்தாலும் சரி, இந்த 2 காலப்பகுதிகளிலையும் மிகப்பெரிய அளவுல சட்டவிரோத குடியேற்றங்களை வந்து ஏகாதிபத்தியங்கள் வந்து தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஆப்பிரிக்காவில இருந்து அடிமைகளை வந்து அமெரிக்காவுக்கு பிடிச்சிட்டு போனாங்க. அடிமைகள் வியாபாரம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல நடந்தது. அப்ப அந்த அடிமைகள் அப்படிங்கிறவங்க வந்து யாரு? ஆப்பிரிக்காவில வந்து அடிமைகளை பிடிச்சிட்டு போய் அமெரிக்கா கொண்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆவணங்கள் அப்ப இருந்தது? அவங்க சொந்தமா விரும்பி அவங்க போனாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பதிலா தனக்கு எங்கெல்லாம் தேவையோ, தனக்கு தன்னுடைய கரும்பு தோட்டத்துக்கோ இல்ல விவசாய உற்பத்திக்கோ ஆள் தேவை இருக்குது அப்படிங்கிற போது அவங்க பாட்டுல உலகம் பூரா பரவி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்க இருந்தெல்லாம் சட்டவிரோதமா ஆட்களை புடிச்சிட்டு கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் தங்களுடைய நாட்டுல வேலைக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பேர் என்ன? அவங்க சட்டவிரோத குடியேறிகளா அப்படின்னா அப்படி கிடையாது.
அப்ப அவங்கள அடிமைகள் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய வசதிக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து நிலப்பிரபுத்துவ காலகட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பவும் அவங்க தங்களுடைய காலனி நாடுகள்ல இருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு போய் தங்களுக்கு தேவையான இடத்துல பணிபுரிய வச்சுக்கிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு இலங்கையில உள்ள மலையக தோழர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அவங்கள இலங்கையில் உள்ளவங்கள அவங்கள கொஞ்சம் மட்டமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க யாரு அப்படின்னா இந்தியாவில இருந்து கரும்பு தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக இலங்கைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ இவங்க யாரு? இவங்க சட்டபூர்வமாக முறைப்படி விண்ணப்பம் கொடுத்து ஆவணங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போனவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ முதலாளித்துவமும் அதுக்கு முந்தைய நிலப்பிரபுத்துவமும் அதுக்கு முந்தைய அடிமைகளும் தங்களுக்கு தேவை அப்படின்னு வரும்போது எந்த சட்டத்தையும் மதிக்காம ஆட்களை உலக நாட்டுல எங்கெல்லாம் தங்களுடைய ஆளுமை இருக்குதோ அங்க இருந்தெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா இப்ப முதலாளித்துவ காலகட்டத்துல இன்னும் தெளிவா உலகமயம், மறுகாலனி ஆதிக்கம், தாராளமயம், தனியார் மயம் இதெல்லாம் உருவாக்கி எல்லா நாடுகள்லையும் அந்தந்த நாடுகளுக்கு உகந்த கொள்கைகள் திணிக்கப்பட்டதுக்கு பிறகு முதலாளிகளுக்கு எந்த தடையும் கிடையாது. அதாவது அந்நிய நாட்டினுடைய ஒரு மூலதனமோ இல்ல அந்நிய நாட்டினுடைய உற்பத்தியோ ஒரு நாட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னா எந்த தடையும் கிடையாது. அவங்க நினைச்ச நாட்டுக்கு அவங்க மூலதனத்தை கொண்டு போக முடியும். ஆனா ஒரு பக்கம் அவங்க மூலதன ஒரு நாட்டினுடைய எந்த சட்டத்திட்டத்தையும் வளைச்சு அவங்களுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்கி அவங்க மூலதனத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்றதுக்கு மாதிரியான சட்டத்தை திருத்துறாங்க. சட்டத்தை திருத்தல அப்படின்னா அதை மீறி கொண்டு வர்றாங்க. அப்ப சர்வதேச அளவுல இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மூலதனம் எங்க இருந்து எங்க வேணாலும் பாயலாம் அப்படின்னு. ஆனா தொழிலாளர்கள் இருந்து அங்க பாயலாமான்னா அது பாயக்கூடாது, அது சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்துல சரியானது? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ மூலதனம் எங்க இருந்து எங்க வேணாலும் பாயும், ஆனா அந்த மூலதனத்துக்கு தேவையான தொழிலாளர்கள் எங்க இருந்து எங்கேயும் பாயக்கூடாது அப்படிங்கிறது என்ன நியதியும். அப்ப இத சரியா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எதிராக நம்ம மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற முதன்மையான விஷயமா பார்க்க. இன்னொரு நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி இந்த கைவிலங்கிட்டு அமெரிக்காவில இருந்து கொண்டு வரப்பட்ட இந்தியர்களை இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் குறைஞ்சபட்சம் பாஜகவை அதனுடைய இரட்டை வேடத்தை அதை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவாவது இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் சரியான நிலைப்பாடு. ஒண்ணு இந்தியர்களுக்கு இப்படி அவமானப்படுத்துறத பாஜக பாத்துக்கிட்டு இருக்குது, இந்திய அரசு வேடிக்கை பார்க்குது, அது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம். ரெண்டாவது இதே மாதிரியான அமைதியைத்தான் இங்க உள்ள சாதாரணமா அதாவது பிழைக்கிறதுக்கே வழி இல்லாம பர்மாவில இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் கலவரங்கள் உயிர் பயம் காரணமாக உள்ள வரும்போது அவங்கள சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்துறதுக்கான வேலையை செய்யறது இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காகவாவது இதை செய்யணும். மூணாவது இங்க அவங்களுடைய அரசியல் முழுக்க இந்து மயம், இந்து மதம், இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற விதத்துல அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அமெரிக்காவில இந்த மாதிரி கைவிலங்கு இடப்பட்டு கொண்டு வந்தவங்க யாரு? அவங்க இந்துக்களா இல்லையா? அப்போ இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசு செஞ்சு கொடுத்துருக்குது? குறைஞ்சபட்சம் ஒரு குரல் கூட ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை இதுக்காகவாவது அவங்க எழுப்பணும் அப்படின்னு சொல்றேன். ஆக இந்த மூணு விதத்திலையும் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் குரல் எழுப்பி இந்த விஷயத்த பாஜகவை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்குது. இது சரியா அப்படிங்கறத ஆலோசிச்சு இந்த விஷயங்களை இந்த புரிதலை நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இதுல கூடுதல் கருத்தோ மாற்று கருத்துகளோ இருந்தா தோழர்கள் தெரியப்படுத்தலாம்.